தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நாங்களே பயங்கரமா எப்படா இந்த படத்துல இருந்து ஏதோ ஒரு அப்டேட்டாவது வந்துராதா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மூவி. யாரோட மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம தளபதியோட ஃபைனல் கூடாதுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். பட் இருந்தாலும் எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, இட்ஸ் கோயிங் டு பி லாஸ்ட் மூவி ஆஃப் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பயங்கரமான ஒரு சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கும் பாக்குறது. அதோட டைட்டிலே பாத்தீங்க அப்படின்னா தளபதி கச்சேரி அப்படின்னு வச்சிருக்காங்க. பயங்கரமான ஒரு பிளாஸ்டான ஒரு பாட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா விஜயோட இன்ட்ரோ சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பயங்கர டான்ஸ் நம்பரா இருக்கும். ஸோ நாங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கோம். ஸோ எந்த டிலே இல்லாம வீடியோ பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் புதுசா பாக்குறீங்க, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ஆல்ல போட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் போயிடலாம் வீடியோக்குள்ள போகலாம். கலர்ஃபுல்லா இருக்கு. டுகெதரிசம். ஓ ஏய் வாவ், ஒரு மாதிரி அனிமேட்டட் இதா காட்டுறாங்க போல. ஏய் தளபதி வட்டாரியா அனிருத் வாய்ஸ். ஐயோ வாவ் ஓ ஏ வேற லெவல். ஏய் வாவ் ஓடுங்க பாரு டான்சர். ஓ நாட் டான்ஸ். தளபதி எல்லாமே வருது போல. ஓ சூப்பர் சூப்பர். வாவ். ஓ ஒரு ட்ரிபியூட் மாதிரி இது பண்றாங்களோ. உண்மையிலேயே இதான் லாஸ்ட் மூவியா? ஓ ஏய் பூஜா ஹெட்டியா விஜய் வாய்ஸ். சூப்பரா இருக்கு. இல்ல அறிவு இருக்கு. யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன். அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓ பிளாஸ்ட் இருக்கு, தியேட்டர்ல பிளாஸ்ட் இருக்கு. ஓகே ஓகே. பட் ஆனா ஒரு பயங்கரமான ஒரு ஃபேர்வெல் செலிப்ரேஷன் மாதிரி இருந்துச்சு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீர்ணிச்சுக்கவே முடியல. ஏன்னா என்னதான் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு வந்துட்டாரு போறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாக்குறப்போ
சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி ஒரு மூவிஸ்ல நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு சாங் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடிச்ச எல்லா படத்தோட சின்ன சின்ன கிளிம்ஸ் எல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் வந்துச்சு. ஆமா, அதெல்லாம் பாக்குறப்போ பாத்தீங்கன்னா சரியான ஒரு ஃபீல். என்னால சீரியஸா பேச முடியல. இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு பாட்டு, பட் ஆனா அது என்ஜாய் பண்ண முடியாத ஒரு ஃபீல்ல இருக்குது. ஏன்னு எனக்கு தெரியல. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு வந்து ஓவராலா இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர்வெல் மோட், ஒரு செலிப்ரேஷன் மோட். அதாவது அந்த லிரிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொடி கட்டி பறக்க விடலாம், அந்த வந்தது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நமக்கு எப்பவுமே தெரியும் தளபதி விஜயோட டான்ஸ் மூவ்ஸ் கண்டிப்பா இருக்கும்னு. அண்ட் இதுல வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு இது வரப்போ ஒரு பிளாஸ்ட் இருக்கு, தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே சொல்றேன், லாஸ்ட் மூவியா இருக்க போகுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பார்த்து கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. ஸோ இது எப்படின்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும். ஸோ தளபதி ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, தளபதி ஃபேன்ஸ் இல்லைனாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு ட்ரீட்டா கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், லெட்ஸ் see எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. சாங் பத்தி நம்ம பேசலாம். சாங் வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து எப்படி தெரிஞ்சுன்னா மெர்சல்ல பாத்தீங்கன்னா ஆள போறான் தமிழா அந்த சாங் வந்து அந்த கலர் மோடுல வந்து எனக்கு இந்த சாங் தெரிஞ்சு எனக்கு அப்படி தோணுச்சு. பட் அந்த சாங் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜானர். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜாலி செலிப்ரேஷன் மூட்லயே இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி கிராமத்து இது கலந்து இருக்கும். ஸோ இது டிஃப்ரெண்டான ஒரு இது. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா பூஜா ஹெக்டேயும் வராங்க, மமிதாவும் இருக்காங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. சோ த்ரூ அவுட்டா ஒரு பெரிய பிளாஸ்ட் இருக்கு. கண்டிப்பா அந்த மூணு பேருக்கு சேர்ந்து டான்ஸ் ஆடுற அந்த போர்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஒரு நமக்கு வந்து அதான் இந்த சாங்ல வந்து நமக்கு ஒரு ஹூக் ஸ்டெப்பா அது மட்டும் தான் காமிச்சாங்க. எப்பவுமே அப்படிதான் காமிப்பாங்க. எந்த பாட்டா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் சின்ன ஒரு கிளிம்ஸ் தான் போடுவாங்க. அது நம்ம ஃபுல்லா பாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போய் பாக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 month 2 months கழிச்சு வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சாங், ஆனா என்ஜாய் பண்ண முடியாத ஒரு ஃபீல் இருக்கு. அது ஏன் அப்படி இருக்குன்றது தெரியல. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அறிவு வந்துட்டு சூப்பராவே லிரிக்ஸ் எழுதுவாரு. பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா தளபதிக்கு ஏத்த மாதிரி, தளபதி என்னன்னா பாலிடிக்ஸ்குள்ள போறாரு, அதுக்காக பாலிடிக்ஸ் ரிலேட்டடான லிரிக்ஸ் இருக்குன்னு நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா ஒரு பழைய பாட்டு எதை எடுத்தீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சார்ந்த மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், ஏதோ ஒரு மோட்டிவேஷன், ஏதோ ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு கருத்தை சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இதே அப்படிதான் பாக்குறது. வந்து ஒரு பாலிடிக்ஸ்க்காக அவர் இந்த பாட்டு இந்த லிரிக்ஸ் இப்படி போட்டிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணல. ஆக்சுவலி மூவியே பாலிடிக்ஸ் ரிலேட்டட் தான சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னன்னா இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஒருவேளை அந்த கேசரியாவா இருக்குமோன்னு பயமா இருக்கு. இந்த பகவந்த் கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, ஒருவேளை அந்த படத்தோட டப்பிங்கா தான் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுது. பட் ஆனா அதை பண்ணலாலுமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விசில் பறக்கும், தெறிக்கி விடுவோம், அது மட்டும் கன்ஃபார்ம். சோ அனிருத் ஆஸ் யூஷுவல் பயங்கரமா பண்ணிருக்காரு. சோ இந்த ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சுல. ஆமா, அந்த அனிமேட்டட் இதுல வந்து அவர் ஆஸ் யூஷுவல் அந்த கான்செப்ட் செலிப்ரேஷன் மோட்ல காமிச்சு அப்படியே கொண்டு போனது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இதுல வந்து ஒண்ணே இந்த சேனலுக்கும் ஒண்ணு இருக்கு. ஏன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணது வந்து தளபதியோட சாங் நாரெடி அதான் லியோ சாங் தான் ஆரம்பிச்சோம். ஆக்சுவலி நாங்க ரியாக்ஷன் சேனல் ஆரம்பிச்சிருக்கிற முக்கியமான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா தளபதி தான். ஏன் ரியாக்ஷன் சேனல் நான் ஸ்பெசிபிக்கா சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நாங்க ஏதாவது சாங்ஸ் அது ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா தளபதி தலைவர் சாங்ஸ் எல்லாம் ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்து அதை நம்ம பார்த்தே சூப்பரா இருக்குல்ல, இப்ப நாங்க எப்படி பேசி ரியாக்ட் பண்றோமோ அப்படிதான் உண்மையிலேயே ரியாக்ட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க ஃபேமிலியா பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்றாங்கன்னா அந்த டைம்லயே அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. சோ அத வந்து நம்ம அப்படியே ஒரு வீடியோவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச சேனல் தான் இது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து கிட்ஸோட தான் பண்ணிருப்போம். ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தளபதியோட இதுன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த சாங்குக்குமே இது பாத்தீங்கன்னா பண்றேன் வரேன்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனா டியூ டு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா எங்களால சீக்கிரமா பண்ண முடியல. இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 4 o'clock இந்த மார்னிங் மிட் நைட் 4 மணி, விடிய காலையில 4 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்க பண்றோம். சோ அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நாங்க சாக்கா சொல்ல விரும்பல, பட் இருந்தாலுமே நாங்க லேட்டா தான் பண்றோம் வீடியோ. பட் ஸ்டில் நாங்க ஏன் இந்த வீடியோ இப்பவே பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரீல்ஸ்ல இது எப்படியோ ஒரு பக்கம் நம்ம கேட்டுருவோம். சோ அதுக்கு முன்னாடி அந்த நம்ம ரியாக்ஷன் பண்ணி அந்த வீடியோ போட்டுருணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரியாக்ட் பண்றப்போ அதோட இது வந்து எங்களுக்கு இன்டெப்தா அது ஃபீல் பண்ண முடியும். நம்மளோட சேனல் பார்த்துருக்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சாங் எப்போ வந்தோன்னா அப்பவே பார்த்து அப்படியே ரியாக்ட் பண்றது.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சாங்கை பார்த்துட்டோம் அப்படின்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை ரியாக்டே பண்ண மாட்டோம். ஏன்னா அது ஃபேக்காக எக்ஸ்பிரஷனு ரியாக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிடுவோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அந்த சாங்கை பார்த்தோன்னே எங்களுக்கு என்ன ஜென்யூனாக என்ன தோணுதோ அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நம்ம சேனல் எப்பவுமே இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கவும் போகுது. அண்ட் சாங் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி வேற லெவல் சாங், செம்மையான ஒரு ட்ரீட் ஃபார் ஃபேன்ஸ். இடையில தளபதி வாய்ஸ் வந்தது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு காமிக்கிறப்போ அப்படியே தளபதியோட வாய்ஸ் வந்துச்சு. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஜில்லா ஃபுல்லா தளபதி வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். கண்டிப்பா. ஏன்னா நமக்கு அந்த உங்கள் விஜய் அந்த சாங் வந்துச்சு இல்லையா, அது சரியான சாங். உங்க விஜய் அந்த வாய்ஸ் அந்த டோன்லயே தான் இந்த இதுவும் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுவே சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் இருந்துச்சு. ஸோ இந்த சாங் வந்து கண்டிப்பாக எங்கள் கிட்ஸோட ரியாக்ட் பண்ணி நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ஆலில் போட்டுக்கோங்க. நாங்கள் சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த சாங் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த சாங்கை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. அது எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. பாய்.